உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் முடங்கியுள்ளன. தோல்வி பயத்தின் காரணமாக எடப்பாடி தரப்புதான் உள்ளாட்சி தேர்தலை நடத்த விடாமல் பின்னால் இருந்து செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழகத்தில் கடைசியாக உள்ளாட்சி தேர்தல் கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. இதன் பதவிக்காலம் 2016ஆம் ஆண்டில் முடிவடைந்தது. ஆனால் தற்பொழுது வரை உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இந்த தேர்தலில் எஸ்டி பிரிவினருக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்று திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனால் சட்ட விதிகளை பின்பற்றி 2016 டிசம்பருக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக தேர்தல் ஆணையம் மேல்முறையீடு செய்தது. ஆனால் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனால் உச்சநீதிமன்றத்தை நாடியது தமிழக தேர்தல் ஆணையம். ஆனால் உச்சநீதிமன்றமும் உள்ளாட்சி தேர்தலை விரைவாக நடத்த உத்தரவிட்டது. இதன் பிறகும் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. தொகுதி வரையறை பணிகள் முடிவடையாததால் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை கூறியது தேர்தல் ஆணையம். ஆனால் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் தமிழக அரசும் மாநில தேர்தல் ஆணையமும் இழுத்தடிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த விஷயம் தமிழக மக்களுக்கும் தெரியாமல் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால கிராம பஞ்சாயத்தில் அவ்வளவு வேலைகளும் பணி முடங்கி கிடக்குது. ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூட பார்க்க ஆள் கிடையாது. தெரு ரோடுகள், பஞ்சாயத்து ரோடுகள் ஃபுல்லாகவே அப்படியே குண்டும் குழியுமாக கிடக்குது. ஒரு தண்ணி போக்குவரத்துக்கு கூட பார்க்க ஆள் கிடையாது. பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் இந்த கிராமப்புற சமாச்சாரங்களுக்கு போய் பார்க்க போறால யாரையும் பார்க்க முடிய மாட்டாங்க. எந்த அதிகாரியும் இது வரைக்கும் என்னென்ன கேட்கறதும் இல்லை. அவ்வளவு வேலைகளும் முடங்கி கிடக்கு. இது நம்ம ஜனநாயக நாடா அல்லது ஜனாதிபதி ஆட்சியானு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்தந்த வார்டில் அந்தந்த ஏரியாவில் உள்ளாட்சி தேர்தலுடைய மாமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் அவர்கள் பொதுமக்களை நன்கு கவனித்துக் கொள்வார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்த துப்பில்லை, திராணி இல்லை எடப்பாடி அரசுக்கு. இன்னும் இந்த துப்பில்லாத எடப்பாடி அரசு ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம். உள்ளாட்சி தேர்தல் கவுன்சிலரோ பிரசிடெல்லாம் வந்தாதான் அந்த பணிகள் நல்ல முறைக்கு செயல்படுத்த முடியும். அந்த ஊருக்கு நல்ல கிராமப்பெல்லாம் நல்ல சாலைகள்லாம் சரிப்படுத்த முடியும். நல்லா இருந்த ஊரை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரசு என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கங்கிறத எங்களுக்கே தெரியப்படவில்லை. அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. தற்போது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெறாத நிலையில், இன்று மக்கள் பிரதிநிதிகளே இல்லாத நிலையில் பொதுமக்கள் மிகவும் வேதனைக்குள்ளான நிலையில் இருக்கின்றார்கள். அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற வார்டுகளில் இருக்கின்ற மக்கள் மிக சிரமம், அடிப்படை வசதிகளை சரிவர நிறைவேற்றப்படாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. உள்ளாட்சி அமைப்பு செயல்படாமல் இருப்பதால் தமிழகத்தின் பல பகுதிகளில் திட்டங்களை முறையாக செயல்படுத்த முடியவில்லை. தங்கள் பகுதி பிரச்சனைகளை எடுத்து சொல்ல பிரதிநிதிகள் இல்லாமல் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் பொதுமக்கள். உள்ளாட்சி அமைப்பு செயல்படாததால் மத்திய அரசும் போதிய நிதியை ஒதுக்கவில்லை. இத்தனைக்கு பிறகும் ஏனோ அமைதி காத்து வருகிறது தமிழக தேர்தல் ஆணையம். ஏன், எதனால், யாருக்காக தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மறுக்கிறது? தமிழக தேர்தல் ஆணையத்தை யாராவது பின்னால் இருந்து இயக்குகிறார்களா? இப்படி பல கேள்விகளை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகின்றன. 21 தொகுதிகளில் சட்டமன்ற பிரதிநிதிகள் இல்லை. மாநிலம் முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள் இல்லை. எங்கே இடைத்தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தினால் தோற்கடிக்கப்படுவோம் என்ற பயத்தின் காரணமாகவே எடப்பாடி அரசு அதனை தடுத்து வருவதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள்.